ரோட்டோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் கிடந்த பெண் சடலம். 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த காவல்துறையினர். பைக் நம்பரை வைத்து கொடூரனை தட்டி தூக்கிய காவல்துறை. 4 குழந்தைகளுக்கு தாயான பெண்ணை துடிக்க துடிக்க கொன்று வீசியது ஏன்? கொலையான பெண்ணுக்கும் கொடூரமாக கொன்ற கொலையாளிக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? ரோட்டோரத்துல உள்ள ஆட்டோவில் பெண் சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் காவலர்கள் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்ப துணியால சுத்தி வச்சு ஒரு பெண் சடலம் ஆட்டோவில் கிடந்திருக்கு. அந்த பொண்ணை யாரோ கொடூரமா கொன்னு சடலத்தை துணியால சுத்தி ஆட்டோல வீசி இருந்திருக்காங்க. முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு சிதஞ்சு போய் இருந்ததால அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. அந்த பெண் உடல்ல யார் பேரையாவது பச்சை குத்தி இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அந்த இடத்துல பதிவான செல்போன் சிக்னல்களை வச்சு விசாரிச்சப்பவும் போலீஸுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அடுத்த கட்டமா அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுல 25ஆம் தேதி நைட்டு 12:30 மணியளவுல பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் ஆட்டோவுக்கு பக்கத்துல ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்த காட்சி பதிவாகி இருந்தது. அந்த பைக்கோட நம்பரை வச்சு அந்த பைக் ஓனரை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சாங்க. கடைசியில அவன்தான் இந்த கேஸ்ல மெயின் அக்யூஸ்டாவே இருந்திருக்கான். கர்நாடக மாநிலம் பெங்களூருல உள்ள திலக் நகரை சேர்ந்தவங்க சல்மா. இவங்களோட கணவர் உடல்நலக் குறைவால கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உயிரிழந்துட்டார். சல்மாவுக்கு 4 குழந்தைகள். கணவர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் சல்மா தான் தனி ஆளா இருந்து பிள்ளைங்களை கவனிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கடையில ஒரு நாள் சுப்பிரமணிங்கிறவரு சல்மாவோட வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் வேலைக்காக போனப்ப சல்மாவுக்கும் சுப்பிரமணிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு செல்போன் நம்பரை பரிமாறிக்கிறாங்க. அப்பப்ப சாட்டிங் டேட்டிங்னு ஆரம்பிச்ச இவங்க நட்பு ஒரு கட்டத்துல எல்லை மீறி போயிருக்கு. இந்த விஷயம் சுப்பிரமணியோட மனைவிக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதனால சுப்பிரமணி கொஞ்ச நாள் சல்மாவோட பேசாம இருந்திருக்கார். சல்மாவாலையும் சுப்பிரமணிய கான்டாக்ட் பண்ண முடியல. இனிமே சல்மா கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சுப்பிரமணி அவரோட மனைவி கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல சுப்பிரமணி கிட்ட பேசாம இருந்த சல்மா ஒரு வழியா அவனை கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடவே சுப்பிரமணியோ சல்மாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ உன் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சுப்பிரமணி கிட்ட சொல்லியிருக்காங்க சல்மா. அதுக்கு லூசு மாதிரி பேசாத, நான் ஏற்கனவே கல்யாணமானவன், என் மனைவி குழந்தைய விட்டுட்டெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி சல்மா கூட போக மறுத்திருக்கா. தன்னால முடிஞ்ச அளவுக்கு சல்மாவை சமாதானப்படுத்த பார்த்திருக்கான் சுப்பிரமணி. ஆனா சல்மா உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டே இருந்ததா சொல்லப்படுது. இவ்வளவு பொறுமையா சொல்லியும் இவ சொன்னதையே சொல்லிட்டு இருக்காளேன்னு ஆத்திரமடைஞ்ச சுப்பிரமணி சல்மா கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கான். ஒரு கட்டத்துல இந்த வாக்குவாதம் கை கலப்புல போய் முடிஞ்சிருக்கு. அப்போ வீட்டுல இருந்த கட்டை எடுத்து சல்மாவோட தலையிலையும் முகத்திலையும் ஓங்கி ஓங்கி அடிச்சிருக்கான். அதுல நிலை குலைஞ்ச சல்மா ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்து ஸ்பாட்டிலேயே உயிரிழந்துட்டாங்க. அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சல்மா பேச்சு மூச்சு இல்லாம இருந்ததை பார்த்து பயந்து போன சுப்பிரமணி கோபத்துல கொலை பண்ணிட்டமேன்னு நடுங்கி இருக்கான். அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த சுப்பிரமணி தன்னோட ஃப்ரெண்ட் செந்திலுக்கு போன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இருக்கான். கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு சுப்பிரமணியோட ஃப்ரெண்ட் செந்தில் வந்ததும் 2 பேரும் சேர்ந்து சல்மாவோட சடலத்தை போர்வையால சுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு சல்மா வீட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ரொம்ப நாளா கேட்பாரட்டு நின்னுட்டு இருந்த ஆட்டோவுல சடலத்தை வீசிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க சுப்பிரமணியும் செந்திலும். சம்பவம் நடந்தது மதிய நேரம். பாடியை டிஸ்போஸ் பண்ணது இரவு 12:30 மணி. ஆட்டோக்குள்ள ஏதோ ஒரு பொருளை சுத்தி வச்சிருக்காங்களேன்னு அங்க இருந்த 2-3 பேரு என்ன ஏதுன்னு கிட்ட போய் பார்த்தப்பதான்
சல்மா ஆட்டோவுல சடலமா கிடந்த விஷயம் தெரிய வந்துச்சு. சிசிடிவி காட்சியை வச்சு சுப்பிரமணிய பிடிச்சு விசாரிச்சதுல தான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சுப்பிரமணி மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் கொலைக்கு உடந்தையா இருந்த செந்தில் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.